மூக பஞ்சசதி ஸ்லோகம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோக சங்கரம். மூக பஞ்சசதி எப்படி உருவானது என்பது தெரிவிக்கப்படுகிறது. கவியரச ராஜா போஜராஜாவின் அரசவையில் நவரத்னங்களாக திகழ்ந்த காளிதாசர், தண்டி, பவபூபதி, வரருசி போன்ற பல புலவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை எழுந்தது. இந்த நால்வரில் யார் மிகச் சிறந்த புலவர்கள் என்ற சர்ச்சை எழுந்தது. இதற்கான பதிலை தன்னால் கூற இயலாது என்று போஜராஜா கூறிவிட்டார். ஆனால் இதற்கான பதிலை தேவிதான் கூற வேண்டும் என்று காளியிடம் முறையிட்டனர். காளியும் காட்சியளித்து தண்டியும் பவபூவதியும் தான் சிறந்த புலவர்கள் என்று கூறினாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த காளிதாசர் மிகவும் கோபமாக அவசரப்பட்டு, நான் யாரடி என்று ஏக வசனத்தில் கேட்டார். அதற்கு தேவி, நீயே நான், நானே நீ என்று கூறி தனக்கும் காளிதாசருக்கும் எந்த பேதமும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் ஏக வசனத்தில் அவதூறாக திரு காளிதாசர் பேசியதற்காக தண்டனையாக மறுபிறவியில் ஊமையாக பிறக்குமாறு ஆணையிட்டாள். காளிதாசர் மனம் வருந்தி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள். காளியும் மனமிறங்கி, நீ ஊமையாக பிறந்தாலும் மீண்டும் பேசும் திறன் பெற்று கவிப்பாடும் திறமையும் பெறுவாய் என்று ஆசீர்வதித்து மறைந்தாள். தேவியின் கட்டளைப்படி சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் ஓர் அந்தணர் குடும்பத்தில் பிறந்தார். பிறக்கும் பொழுதே ஊமையாக பிறந்ததால் மூகர் என்ற பெயர் வைத்தார்கள். மூகர் என்றால் ஊமை என்று பொருள். சிறு வயது முதல் கொண்டே காமாட்சி அம்மன் சன்னதியில் அங்குள்ள பணிகளை செய்து கொண்டு அங்கேயே இருந்தார் மூகர். தினமும் அன்னையிடம் தனக்கு பேசுவதற்கான சக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார். அங்கேயே ஸ்ரீ வித்யா உபாசகர் வாக் சித்தி வேண்டி தேவியை தியானம் செய்து வழிபட்டு வந்தார். பல நாட்களாக வழிபட்டு வந்ததால் இதை பார்த்த தேவியும் மனமிறங்கி உபாசகருக்கு காட்சியளிக்கும் கருணை உள்ளத்துடன் சிறிய பெண்ணாக தோன்றினாள். அவள்தான் பாலா திருப்பர சுந்தரி. அம்பாளின் அழகியை கண்ட மூகர் முன் ஜென்மத்தில் தான் ஷியாமளா தண்டகம் பாடியது நினைவில் வர தேவியை பாட வாய்த்திருந்தார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. பே பே என்ற சப்தம் மட்டுமே வந்தது. அந்த சிறுவனின் சப்தத்தில் தியானத்தில் இருந்த உபாசகர் தன் தியானம் களைய இந்த சிறுமிதான் காரணம் என்று அவளை விரட்டினார். உபாசகருக்கு அருள் செய்ய வந்த காமாட்சி உடனே தன் வாயில் உள்ள தாம்பூல ரசத்தை மூகரின் வாயில் சேர்த்தாள். உடனே மூகர் ஊமைத்தனம் மறைந்து அம்பாளை பற்றி பாட ஆரம்பித்தார். அதுவே பஞ்சசதி என்றதாகும். பஞ்சசதி என்பது 5 தசகங்கள் கொண்டது. இதில் ஒவ்வொரு சதகத்திலும் 100 ஸ்லோகங்களும் சில தசகங்களில் 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களும் அடங்கியுள்ளன. மொத்தமாக 536 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. முதலாவதான ஆர்யா தசகத்தில் அம்பாளின் அழகை வர்ணிப்பார். இரண்டாவதான பாதார விந்தத்தில் அம்பாளின் பாதங்களையும் நகங்களை பற்றியும் வர்ணிக்கிறார். மூன்றாவது ஸ்ருதி சதகத்தில் கண்கள் மற்றும் உடலமைப்பையும் நகைகளையும் வர்ணிக்கிறார். நான்காவது சதகத்தில் கடாட்ச சதகம் அம்பாளின் கண்களையும் அருளை வேண்டியும் வர்ணிக்கிறார். ஐந்தாவது மந்தஸ்மித சதகத்தில் உதடுகள் திறக்காத சிறப்பான புன்னகை பற்றியும் உச்சை முதல் பாதங்கள் வரையும் அவள் அணிந்திருந்த உடைகளையும் நகைகளையும் ஆபரணங்களையும் பற்றி வர்ணிக்கின்றார். மூக பஞ்சசதி காமாட்சி அருளாலும் பெரியவாளின் ஆசைகளுடனும் இதனை சமர்ப்பிக்கின்றேன்.